வெல்கம் டு ராஜா கதை. இந்த வீடியோல முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றிய வரலாற்றையும் சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பரம் என்றால் பரம்பொருளாகிய சிவபெருமானை குறிக்கிறது. குன்றம் என்றால் குன்று, அதாவது மலையை குறிக்கிறது. திரு என்பது இத்தலத்தின் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. இந்த திருப்பரங்குன்றம் தான் முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட தலம். அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோவில்களில் இந்த கோவிலே அளவில் பெரியதாக இருக்கிறது. லிங்க வடிவில் இருக்கும் இந்த மலையை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து கோவில் வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர் என்று குறிப்புகள் உள்ளது. இந்த தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரகுன்றம், தென்பரங்குன்றம், பரங்குன்றம், பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்துக் கொண்டிருந்தார். தாயின் மடி மீது குழந்தையாக அமர்ந்திருந்த முருகப்பெருமான் தந்தை கூறிய பிரணவ மந்திர உபதேசத்தை தானும் கேட்டுக்கொண்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்ம தேவனுக்கே உபதேசித்த போதிலும் சிவபெருமானின் மகனாகவே இருந்தாலும் இந்த குற்றத்திற்காக பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சிவபெருமானை வேண்டி தவம் செய்தார். இந்த நிலையில் முருகனின் தவத்தில் மகிழ்ந்த ஈசனும் பார்வதி தேவியும் அங்கு தோன்றி அவருக்கு காட்சி தந்து அருளினார்கள். இங்கு சிவபெருமான் பரங்கிநாதர் என்றும் அம்மை ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார். அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயரில் வழங்கி வருகிறது. எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலில் சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகே முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். இந்த குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சி அளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதற்காகவே. அவ்வாறே முருகனும் அவதாரம் எடுத்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறாக தேவர்களின் துயரை போக்கிய முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வ யானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். அவ்வண்ணமே முருகன் தெய்வ யானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் இனிதே நடந்தேறியது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்களை நிகழ்த்த சூரியனும் சந்திரனும் ரத்ன தீபங்களை தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வ யானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது. போரில் முருகனுக்கு பெரும் துணையாக இருந்தவர் வீரபாகு. ஆகையால் இப்போதும் இந்த கோவிலில் வீரபாகு வழித்தோன்றல்கள் என்று அறியப்படும் செங்குந்த முதலியார் மரபை சேர்ந்தவர்கள் இங்கு சுவாமியை சுமந்து செல்லும் சீர்பாத சேவையை காலம் காலமாக இன்றளவும் செய்து வருகின்றனர். மலையடிவாரத்தின் கீழ் திசையில் சரவண பொய்கை அமைந்துள்ளது. இந்த தீர்த்தம் முருகனின் கைவேலினால் உண்டானதென்றும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கி விரும்பிய வரத்தை பெறலாம் என கூறப்படுகிறது. இங்கு எப்போதும் சேவல் கொடி வீசி பறந்து கொண்டே இருக்கும். கொடி பட்டொலி வீசி உயரத்தில் பறப்பது கோவிலை நோக்கி வரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்பதை போல காணப்படுகிறது. மற்ற கோயில்களின் கருவறையை போல அல்லாமல் இந்த கோவிலின் கருவறை மிகவும் பெரியதாக இருக்கும். மூலவரான முருகப்பெருமானுக்கு தனி கருவறை கிடையாது. பாறையின் இடதுபுறம் முருகர் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்து அருகில் தெய்வ யானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தர வலதுபுறம் நாரதர் காணப்படுகிறார். பாறையின் மையத்தில் அன்னை மகிஷாசுரமர்தினியின் திருவுருவம் காணப்படுகிறது. அன்னையை அடுத்து கற்பக விநாயகரின் திருவுருவை காணலாம். கிழக்கில் சிவபெருமான் லிங்க திருமேனியுடன் பரங்கிரிநாதேஸ்வரராக காட்சி தர மேற்கு திசையில் பவள கனிவாய் பெருமாளும் திருமகளுடனும் மதங்க முனிவருடனும் இருக்கிறார். கந்த பெருமான்
குடும்ப சமேதராக காட்சி தரும் இந்த அரிய காட்சி வேறெங்கும் காண கிடைக்காத திருக்கோலம். இங்கு மூலவரை குடையினை குடைந்து உருவாக்கியுள்ளதால் அவருக்கு திருமுழுக்கு கிடையாது. எண்ணெய் புனுகு சாத்துதல் மட்டுமே உண்டு. மணக்கோலத்தில் மங்கையுடன் இருப்பவராதலால் பால் பன்னீர் அபிஷேகம் என எதுவும் மூலவருக்கு நடைபெறுவதில்லை. இங்கு வேலவனின் வேலுக்கு மட்டுமே எல்லா அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. கருவறையில் கந்த பெருமான் காலடியில் காணப்படும் யானை மற்றும் ஐராவதம் இந்திரனின் மகளான தெய்வ யானையை பிரிய மனமில்லாமல் முருகனுக்கு தொண்டாற்ற வந்தது எனவும் கூறுவர். கருவறையில் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு கீழே இறங்கினால் குகை கோயில் ஒன்று காணப்படும். அங்கே அன்னபூரணி தாயார் காட்சி தருகிறார். முருகப்பெருமானின் வாகனங்களான யானை, ஆடு ஆகியவற்றின் வடிவங்களும் மற்ற காவல் தேவதைகளின் வடிவங்களும் பாறையில் உள்ளன. இவ்வாறாக முருகப்பெருமானின் திருமண கோலத்தை காண எல்லா தெய்வங்களும் வந்து சூழ்ந்துள்ளவாறு இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இங்கு மற்ற கோவில்களைப் போல திருச்சுற்று எனப்படும் பிரகாரம் என்பதே இல்லை. கருவறை வலம், மூலவர் வலம், உற்சவர் வலம் வருதல் என்பது இந்த திருக்கோவிலில் கிடையாது. ஒரே நேர்கோட்டில் இறைவனை நினைத்தவாறே மலை மீது ஏறி சென்று கொண்டிருக்க வேண்டும். புராணங்களின்படி நக்கீரருக்கும் திருப்பரங்குன்றத்திற்கும் ஒரு தொடர்புண்டு. தருமியின் பாடல் பிழைக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேசிய பாவம் நக்கீரருக்கு இருந்தது. அந்த பாவம் நீங்க நக்கீரர் இந்த திருத்தலத்திற்கு வந்து சிவ பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருந்த போது ஓர் அற்புதமான காட்சியை கண்டார். மரத்தில் இருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியது. மீன் நீருக்குள் இழுக்க பறவை தரைக்கு இழுத்தது. இந்த மாய காட்சியை பார்த்து கொண்டிருந்ததால் நக்கீரரின் சிவ பூஜை கெட்டது. சிவ அபராதம் புரிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்தது. அதுவரை 999 பேரை அடைத்து வைத்திருந்த பூதம் 1000 நபர்கள் ஆனதும் அவர்கள் அனைவரையும் கொன்று தின்றுவிட போவதாக சொல்லிக் கொண்டிருந்தது. நக்கீரர் 1000வது நபராக சிறைப்பட்டதும் சிவ அபராதம் செய்து பிடிப்பட்ட மற்றவர்களும் கதறி அழுதனர். அப்போது நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்றுப்படை பாடினார். அவரின் தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் வேலினை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்தார். நக்கீரர் உட்பட 1000 பேரையும் விடுவித்தார். பின்பு நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில் நீராட வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டினார். அவ்வாறே முருகனும் தன் வேலினை ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நதியை பொங்கச் செய்தார். அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம் என்று இன்றளவும் இருந்து வருகிறது. இந்த காசி தீர்த்தமானது திருப்பரங்குன்றத்து மலை மீது உள்ளது. அதற்கு அருகிலேயே காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. நக்கீரருக்கு வேல் அனுப்பி அருளிய நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு இங்கு வேலெடுத்தல் என்னும் வைபவம் நடைபெறுகிறது. இந்த விழாவை சுற்றுப்புற கிராமத்து மக்களே எடுத்து நடத்துகின்றனர். இந்த திருவிழா மழை வேண்டி கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் முருகப்பெருமானின் வேல் காலை 9 மணி அளவில் கோவிலிலிருந்து பல்லக்கு ஏறி புறப்படும். மலை மீது காசி விஸ்வநாதருக்கு எதிரேயுள்ள மலைமேல் குமாரரிடம் வேல் சேர்க்கப்படும். பூஜைகள் ஆனதும் கிராம மக்கள் சார்பில் அன்னதானம் நடைபெறும். மாலையில் மலையிலிருந்து பல்லக்கில் புறப்படும் வேல் அடிவாரத்தில் இருக்கும் சுப்பிரமணியர் சன்னதியை வந்தடையும். பின்னர் இரவில் பூ பல்லக்கில் புறப்பட்டாகி மூலவர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும். இந்த திருத்தலத்தில் வெள்ளை மயில்களை காண முடியும். தேவர்கள் முருகனின் திருத்தலத்தில் இருக்க வேண்டி வெள்ளை மயில்களாக மாறி இங்கு உலாவுவதாக ஐதீகம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு நிறைய வெள்ளை மயில்களை காண முடிந்தது என்கிறார்கள் பக்தர்கள். அறுபடை வீடுகளில் 5 படை வீடுகளில் சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுகிறது. அதில் திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் ஆண்டில் 3 முறை சூரசம்ஹார வைபவம் நடைபெறுகிறது. ஐப்பசி மாத கந்த சஷ்டி விழா, தை மாத தெப்ப திருவிழா, பங்குனி மாத பெருவிழா என 3 உற்சவ காலங்களிலும் இங்கு சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுகிறது. இங்குள்ள முருகனுக்கு ஆடு, மயில், யானை, சேவல் என 4 வாகனங்கள் அமைந்திருப்பது சிறப்பு. முருகர் அசுரர்களை எதிர்த்து 3 இடங்களில் போர் புரிந்தார். கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர், நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம், விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர். இதனை மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர், கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம், ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர் என்கிறார்கள் ஞானிகள். இந்த திருத்தலத்தில் முருகனுக்கு பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திர நாளன்று முருகனுக்கு காட்சி கொடுத்தார். எனவே
இங்கு தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை திருநாள், தெய்வ யானையை மணந்து கொண்ட பங்குனி உத்திர நாள் ஆகியன மிகவும் சிறப்புடைய விழா நாட்கள். சித்திரை மாதத்தில் முருகப்பெருமான் அன்னை மீனாட்சி திருக்கல்யாண விழா கோலம் காண மதுரை சென்று திரும்புகிறார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள மற்றொரு குன்றான கூடு தட்டி பரம்பு எனும் குன்றின் மீது ஆண்டில் ஒரு முறை உற்சவமூர்த்தி சென்று விழா கோலம் காணுதல் உண்டு. இந்த திருத்தலத்தில் அன்னதானம் செய்தால் செல்வம் பெருகி வாழ்க்கையில் வளம் சேரும் என்பது நம்பிக்கை. வாரத்தில் செவ்வாயன்று முருகப்பெருமானை நினைத்து இல்லத்தில் தயிர் சாதம் செய்து இங்கே கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு கொடுப்பதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். முருகர் தேவயானை திருமணம் நடைபெற்ற தலமாதலால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை. நம் வாழ்வில் துன்பங்களை நீக்கி நல்ல திருப்பங்களை தரும் முருகக் கடவுள் இருக்கும் தலமான திருப்பரங்குன்றத்திற்கு நாமும் நம் குடும்பத்தோடு சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து அவரை வேண்டி வணங்கி எல்லா வளமும் பெறுவோமாக.